திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவியை கட்டி போட்டு இரும்பு ராடால் தாக்கி 8 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இடையாங்குளத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் கோட்டீஸ்வரி. இவருடைய கணவர் பெரியண்ணன். இவர்கள் இருவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் பெரியண்ணன் இறந்துள்ளார். இவர்கள் சொந்த நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். இவருக்கு ஒரு மகன், 2 மகள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் சென்னையில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோட்டீஸ்வரி வீட்டில் தனியாக ஒரு தூங்கி கொண்டிருந்த போது 4 வாலிபவர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து கோட்டீஸ்வரி கீழே தள்ளி தலையணை வைத்து அழுத்தி கைகாலில் கட்டி இரும்பு பைப்பால் தாக்கி கழுத்தில் ஆஷா பிளேடு வைத்து மிரட்டி கழுத்தில் இருந்த செயின், கம்பல், மூக்குத்தி ஆகியவற்றை பறித்துக் கொண்டு இன்னும் நகை எங்கே, பணம் எங்கே என மிரட்டி பீரோக்களை உடைத்து 8 பவுன் சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் கொள்ளையடித்து மீண்டும் செல்போனில் கைரேகை பதிவு செய்து, அதாவது பேங்க் அக்கௌண்ட் மூலம் பணம் பெறுவதற்காக கைரேகை வைத்து மிரட்டியுள்ளனர். தொடர்ந்து வீட்டில் இருந்த மிளகாய் பொடி எடுத்து வீட்டின் முன் பின் வாசல் அனைத்தையும் வழி முழுவதும் தூவியுள்ளனர். பின்னர் கைகாலில் கட்டுகளை அவித்துக் கொண்டு கோட்டீஸ்வரி அருகே உள்ள உறவினர்கள் சென்று இது குறித்து தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து சேத்துப்பட்டு போலீஸ் புகார் தெரிவிக்கப்பட்டு போலீசார் டிஎஸ்பி மனோகரன் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் விரைந்து வந்து மோப்பநாயகருடன் கைரேகை நிபுணரும் தடயம் சேகரித்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். படுகாயமடைந்த கோட்டீஸ்வரி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த சில நாட்களாகவே இது போன்ற தனியார் வீடுகளை குறிவைத்து இந்த கொள்ளையர்கள் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.